வணக்கம் ladies and gentlemen, this is Srinivas, your business coach and your mentor. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைரல் டேபிள் ஃப்ரேமை ஒரு 16x24 ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்பைரல் டேபிள் ஃப்ரேம். இது வந்து நிறைய ஒரு விதமான ப்ராடக்ட், இந்த கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸில் இது வந்து ஒரு விதமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை ஒரு 16x24 ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 16x24 மிஷினில் வேறு என்னெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்து கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னிக்கல் டீம் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் திங்ஸ் வந்து தட் யூ நீட் டு டேக் இன் டு கன்சிடரேஷன், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத விஷயங்களை இப்போ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் இந்த ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவோட கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் தவறாமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வரும். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நான் உங்கள் அஷ்ரஃப். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளிமேஷன் உட்டன் ஃப்ரேமை, ஒரு ஸ்பைரல் ஃப்ரேமை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அதை இப்போ பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படின்றது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் கோரோட்ரா அப்படின்னு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ், டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பிரிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிடித்தமான இமேஜை வந்து நம்மளுக்கு பிடிச்ச முறையில் நம்ம டிசைனிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த உட்டன் ஃப்ரேம்ஸில் இல்லை ஒரு கிளாஸ் ஃப்ரேம்ஸில் இல்லை சப்ளிமேஷன் ப்ராடக்ட்ஸில் எந்த மாதிரியானாலும் டிசைனிங் பண்ணி நம்ம பிரிண்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸை வந்து டிசைனிங் பண்ணி நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரிண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் பிரிண்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 கலர் பிரிண்டர். நாங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 கலர் பிரிண்டர். ஏன் 6 கலர் பிரிண்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 65,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். இதில் 4 கலர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து 30,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும், 35,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். 6 கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும், 5,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். அதனால தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 6 கலர். எதனால இந்த பிரிண்டர்ஸில் வந்து இது உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 4 கலர் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா CMYK அப்படின்ற 4 கலர் இருக்குது. 6 கலர் பிரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா CMYK LC LMன்ற 2 கலர் அதிகமாக இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 கலர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த LCLMன்ற இங்கில் இருந்து 25% ஆஃப் இங்கு கன்சப்ஷன் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளோட பிரிண்ட் அவுட்புட் கிளாரிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு 4 கலர். 6 கலர் பெட்டர் அவுட்புட் குவாலிட்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் பேப்பர். இந்த பேப்பர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ளிமேஷன் பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது டபுள் லேயர், டபுள் கோட்டட், டபுள் சைடு பிரிண்டபிள் பேப்பர். இந்த பேப்பரில் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம், நம்மளுக்கு எந்த சைடு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். நம்மளுக்கு எந்த சைடு வேணாலும் ஒரு சிங்கிள் சைடில் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய இங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தண்ணி கலப்படம் இல்லாதது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது தண்ணி பட்டால் எது ஆகாது. அதனால இது வந்து வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்பைரல் உட்டன் ஃப்ரேம் வந்து நம்ம இந்த ஸ்பைரல் உட்டன் ஃப்ரேமில் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதில் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரேமில் எப்படி ஃபிட் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் டைமிங் வைக்கணும், இதில் எப்படி ப்ரெஷர் வைக்கணும், இதில் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர், எவ்வளோ டைமிங், எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷினில் ஒரு 15x15 சைஸில் தான் இப்போ இந்த 15x15 பெட்டு சைஸு
இது ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷின். நம்ம இந்த மிஷினில் தான் இப்போ வந்து அந்த ஃப்ரேமை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டைமிங் டெம்பரேச்சர் செட் பண்ணணும். இப்போ இந்த உட்டன் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் 80 செகண்ட்ஸ் வைக்கணும். டெம்பரேச்சர் அப்படின்றது ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன்ஸ் இருக்கும். இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைமிங்கை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 180 அப்படின்னும் போது நம்ம ப்ளஸ் பண்ணிட்டு 180 செட் பண்ணி லாக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைமிங் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் பக்கத்தில் இருக்கும். அந்த ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டது பிறகு நம்மளோட டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான ப்ராடக்ட்டோட திக்னஸை பொறுத்து இந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உட்டன் ராக்கு டைல்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அதோட திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும். டிஷர்ட்டு உட்டன் ஃப்ரேம்ஸு கீ செயின்ஸு பில்லோலாம் பண்ணிங்கன்னா அதோட திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போது டிஷர்ட்டு அந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்கிறத பண்ணும்போது நம்ம வந்து இந்த பெட்டோட ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கணும். உட்டன் ராக்கு டைல்ஸ்லாம் பண்ணும்போது அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆவரேஜ் ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணாலே போதுமானது. நம்ம அவுட்புட் வந்துடும். ரொம்ப ஓவர்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆவரேஜ் ப்ரெஷர் கொடுத்தா போதும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த 15x15 மிஷினில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி இந்த பில்லோஸ், இந்த டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேஜிக் குஷன்ஸு, இம்போர்ட்டர் குஷன்ஸு, கீ செயின்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ரேம்ஸ், இங்கே இருக்கிற மாதிரி கிளாஸ் மெட்டீரியல்ஸு, அக்ரலிக் மெட்டீரியல்ஸு, ஃப்ளாட்டாக இருக்கிற எல்லா விதமான ப்ராடக்ட்ஸு, சப்ளிமேஷன் ப்ராடக்ட்ஸும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பாலிஸ்டர் டிஷர்ட்டு, காட்டன் டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்ஸையும் நம்ம இதிலே பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த ஃப்ரேம்ஸை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கீச்சனோ இல்லை ஒரு உட்டன் ஃப்ரேம்ஸோ கிளாஸ் ஃப்ரேம்ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேப்பரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டேப் வேணும். அந்த டேப்பு தான் இது வந்து சப்ளிமேஷன் டேப். இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஏன் வேறு டேப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மற்ற டேப்பு வந்து 200 டிகிரி செல்சியஸோ இல்லை 150 டிகிரி செல்சியஸோ இல்லை 180 டிகிரி செல்சியஸோ இல்லை ஃபேரன்ஹீட்டோ அது தாங்கக்கூடிய தன்மை இருக்காது. மற்ற டேப்புகளுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்து சப்ளிமேஷன் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது மெல்ட் ஆகாது. இது வந்து இந்த டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் செல்சியஸ்லேயே இருக்கட்டும் ஃபேரன்ஹீட்லேயே இருக்கட்டும் அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து சப்ளிமேஷன் டேப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டெஃப்லான் ஷீட்டு. இந்த டெஃப்லான் ஷீட் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க, ஹீட்டு ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது வந்து டெஃப்லான் ஷீட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒன்லி ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த டெஃப்லான் ஷீட்டுன்றது யூஸ் பண்ணுறோம். இப்போ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த உட்டன் ஃப்ரேமில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது மேலே வந்து ஒரு லேமினேட்டட் லேயர் இருக்கும். அதாவது இதில் எந்த ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக இந்த லேயர் கொடுத்துருக்கு. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீ செயினாக இருக்கட்டும், உட்டன் ஃப்ரேம்ஸில் எந்த ஃப்ரேம்ஸ் கிஃப்ட் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அந்த இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லேயர் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது மேலே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் மெல்ட் ஆகி நம்ம கீச்சனோட ஒட்டிக்கும். அதனால் நம்ம பிரிண்ட்டோட இதுவும் ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணிடலாம்.
வீட்டுக்கு போயிட்டு லைவ்ல வச்சு நான் கொஞ்சம் டார்க் பண்ண சொல்றியா அவங்கள? இல்லை அது நல்லா தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த லேமினேட்டர் பேப்பர் அப்படின்றது நம்ம பிரித்து எடுத்தாச்சு. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் மேலே இந்த டஸ்ட்லாம் இந்த இதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அதனால் இந்த லேமினேட்டர் பேப்பரை ஃபஸ்ட்டு இருக்கும் எப்பயுமே அந்த ப்ராடக்ட்டில் நம்ம பிரிச்சுட்டு நம்ம அப்புறம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ டஃப்லான் ஷீட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. சப்ளிமேஷன் டேப்பு போட்டு இப்போ ஒட்டி வச்சாச்சு கரெக்டான பொசிஷனில். டஃப்லான் ஷீட்டு இப்போ நம்ம மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரை வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரெஷர் கொடுக்கலாம். ரொம்ப லோடு வேண்டாம் அதுக்கு. இது ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் நம்ம ஆவரேஜ் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த நார்மல் ஆவரேஜ் ப்ரெஷர் இருந்தால் போதும். லோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டைமிங்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக் டைமிங் தான். டைமர் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம அப் டு 0 வர வரையும் வெயிட் பண்ணலாம். 0 வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கும் ஒன்று இருக்கும். இதில் ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்பைரல் இதை வந்து நம்ம இதில் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் எம்போசிங்க ஒரு 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்கிறது முடிஞ்சோன்னா நம்மளுக்கு அலாரம் பீப் சவுண்ட் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண ஃப்ரேமு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இதை ஸ்டிக்கர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D எஃபெக்டில் வந்து இது ஒரு எம்போசிங் டைப் மாதிரி தெரிஞ்சிடும். நம்ம ஃபிட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு ஸ்டாண்டுன்றது வந்துடும். ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். நம்ம அதையும் ஃபிட் பண்ணிட்டு நம்ம எங்கள் ஷோகேஸில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டு ஷோகேஸில் யூஸ் பண்ணலாம். கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸுக்கெலாம் நம்ம வந்து இந்த ஃப்ரேம்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு கிளியராக பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த மூமெண்ட்ஸ் இன் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து பிக்சராக எடுத்து அதை டிசைன் பண்ணி உங்களால் வந்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களால் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதுதான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்டிங்னு சொல்லுவாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிமாண்டில் இருக்குது. இந்த கஸ்டமைஸ் கிஃப்டிங்கோட இண்டஸ்ட்ரின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ரொம்ப வளர்ந்துன்னு வருது. ஏன் அப்படின்னா ஆஸ் அ கஸ்டமர் நம்மளுக்கு இல்லை எனக்கு இல்லை நம்மளுக்கு இது ரொம்ப காமனான டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கிஃப்டிங்கில். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கோ ஃபேன்சி ஸ்டோருக்கு போவோம். அங்கே இருக்கிற கிஃப்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கிஃப்ட்டை வாங்கி ஒன்று நம்ம வீட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ நம்ம கிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு ட்ரெண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விதமான ஒரு ஃப்ரேம் இல்லை ஒரு டைல் இல்லை வந்து ஒரு குஷன் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நானே தேர்ந்தெடுத்து என்னோட ஃபோட்டோவை அதில் போட்டு இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு ரிலேட்டிவோட ஃபோட்டோவை போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது தான் இப்போ வந்து ஒரு பெரிய ட்ரெண்டில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமைஸ்டு கிஃப்டிங் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் கிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷினை யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஒரே மிஷினை யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்த ஃப்ளாட் ஹீட் ப்ரெஸ் மிஷின் 16x24 பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து எந்த பொருள் ஃப்ளாட்டாக இருந்தாலும் நம்ம வந்து
அதில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைல்ஸ் உங்களால் அதில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இந்த ஃப்ரேம்ஸ் உங்களால் அதில் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் கஸ்டமைஸ்டு ஃப்ரேம்ஸ் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குஷன்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது, சீக்வென்ஸ் இருக்குது, இம்போர்ட்டட் குஷன்ஸ் இருக்குது, ஃபர் குஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான குஷன்ஸ் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான கீ செயின்ஸ் இருக்குது. ஒன்று அக்ரிலிக், 2 மெட்டல், 3வது வந்து பார்த்தீங்கன்னா MDF, இதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் அப்படின்றது நிறைய நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். டிஷர்ட்ஸ் இதுவே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த மிஷின் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் டிஷர்ட்ஸ் அப்படின்றத கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸ்குள்ளே பண்ண முடியும். கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் பண்ணலாம், கார்ப்பரேட்ஸுக்கு பண்ணலாம். அதனால் இதில் வந்து the requirement is huge, the demand for these products are huge. இது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்லையும் வைக்க முடியும், பிஸ்னஸ் டு கஸ்டமர்லையும் வைக்க முடியும். எப்படி விற்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். ஏன்னா வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது இஸ் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், அதை மார்க்கெட் பண்ணி ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது இஸ் another பார்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரி இந்த லைனுக்குள்ளே ஏன் வராங்க அப்படின்னா ஒரு மிஷினை யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைந்த முதலீடு ஒரு 75,000 rupees to 1 lakh rupees இருந்ததுன்னா ஒரு நல்ல செட்டப் நம்மளால் பண்ணிட முடியும் கிஃப்டிங் இதில். ஓகே, இதுலேயே கம்மியாக நான் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50,000 rupees இருந்தால் வந்து ஒரு கம்மியான சின்ன செட்டப் வந்து பண்ணிட முடியும். ஒரு 50,000 rupeesல ஒரு செட்டப் ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் வந்து உங்களோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மார்ஜின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் நான் சொல்கிறது 100% மார்ஜின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் இந்த இண்டஸ்ட்ரியும் ஒன்று. அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க நிறைய பேர் இந்த டைமில் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இதில் சக்ஸஸை நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட் பண்ண போகிறீங்க இந்த ப்ராடக்ட்ஸை அப்படின்றத அதுதான் முக்கியம். எவ்வளோ காம்படிட்டிவாக நீங்கள் ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே உங்களால் கரெக்டாக பண்ண முடிஞ்சது அப்படின்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கண்டிப்பாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களால் ஒரு நல்ல வந்து சக்ஸஸை பார்க்க முடியும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார், சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சியர்ஸ்.